மாமல்லபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது. தென் மாவட்டங்களில் மட்டுமே நடத்தப்படும் இந்த போட்டி முதன்முறையாக மாமல்லபுரம் அண்ணா நகரில் நடத்தப்பட்டது. இதில் இளைஞர்கள், சிறுவர்கள் பலர் 75 கிலோ, 25 கிலோ எடையுள்ள இளவட்டக்கல்லை தூக்கி சாதனை படைத்தனர். 60 வயதை கடந்த சிலரும் இளைஞர்கள் போல இளவட்டக்கல்லை தூக்கி உற்சாகமடைந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்துள்ள பச்சை மலையில் ஆண்கள் பொங்கல் வைத்து வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். அங்குள்ள மணலோடை பழங்குடி கிராமத்தில் மூதாதையர் காலத்தில் இருந்த தங்கள் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வருவதாக ஊர் மக்கள் கூறுகிறார்கள். பச்சை மலை பகுதியில் அதிக அளவில் பனிமூட்டம் காணப்படுவதால் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்னதாக துத்திப்பு, சங்குப்பூ, பாரம்பரிய அரிசியான தூண்கார், புழுதிகார் ஆகியவற்றை கொண்டு பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். திருப்பூர் மாநகராட்சி மற்றும் நொய்யல் பண்பாட்டு அமைப்பு சார்பாக 3 நாட்கள் பொங்கல் விழா தொடங்கியது. இந்த விழாவை தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூப்பை சாமிநாதன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நீர்வழி படுவோம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி பெற்ற காங்கேயத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் தேவி பாரதி விழா மேடையில் கௌரவிக்கப்பட்டார். கும்மியாட்டம், தப்பாட்டம் என பாரம்பரிய நடனங்களும் நடைபெற்றது. பொங்கல் விழாவை முன்னிட்டு சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை கிராமத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை சுற்றி பெண்கள் கும்மி அடித்தனர். உரிமை தொகை 1000, பொங்கல் தொகுப்பு 1000, அரிசி, பருப்பு மற்றும் சர்க்கரை கரும்பாக இனித்தது என அவர்கள் பாடல் பாடி கும்மி அடித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.